வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்துட்டு ஈஸியாக வீட்டில் வந்து மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ பார்க்கலாம். இது வந்து வில்லேஜ் ஸ்டைல் மட்டன் குழம்பு தான். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்கணும், அதாவது பெருஞ்சீரகம். நான் மற்ற பட்டை கிராம்பு எதுவுமே போட மாட்டேன், நான் சோம்பு மட்டும் தான் போடுவேன். சோம்பு, வெங்காயம் அது நல்லா வதங்கினது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து தக்காளி, இது எல்லாமே வதங்கணும். அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் வந்து கருவேப்பிலை சேர்க்கணும். அவ்வளோதான். பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள், சூப்பராக. அந்த இது காய்கறி வந்து நம்ம போட்டு குழம்பு வைக்கும்போது அது நல்லா வதங்கி நல்லா குக் ஆகிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கறி குழம்புலாம் வைக்கும்போது சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து ஒன்று பாதி வெந்திருக்கும்போது அப்படியே போட்டுற தக்காளி எல்லாம் போட்டு அப்படியே பண்ணும்போது நல்லா இருக்காது. இது நல்லாவே இது மாதிரி நல்லா மசிய வெந்திருக்கணும். அப்புறம் வந்து கொஞ்சம் மசாலாலாம் போட்டு மட்டன் போட்டு வச்சா குழம்பு செம்ம குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்துட்டு மட்டனை வந்து குக்கர்லலாம் வேக வைக்காமல் டைரெக்டாக பண்ணுறது. இது வந்து எங்கள் வீட்டிலலாம், எங்கள் அம்மா வீட்டிலலாம் இப்படி தான் நாங்கள் செய்வோம். ஏன்னா குக்கர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்போ நாங்கள். இது ஆனால் அப்போ வந்து விறகு அடுப்பில் சமைப்போம். விறகு அடுப்பில் வைக்கும்போது இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கறியும் நல்லா சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்துட்டு மழை பெஞ்சிட்டு இருந்தது, நாங்கள் ஊருக்கு லீவுக்கு போனப்போ, அப்போ அதனால் வீட்டில் செஞ்சோம். நாங்கள் என்ன தான் கேஸ் ஸ்டவ் வந்தாலும் நாங்கள் வந்துட்டு கொல்லைப்புறத்தில் வந்து ஒரு அடுப்பு வச்சு விறகுல தான் சமைப்போம். அப்புறம் இஞ்சி, அப்புறம் வந்து பூண்டு. நம்ம வந்து மட்டன் செய்யும்போது கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கூட வச்சுருந்தா நல்லாயிருக்கும். அதுக்கு தான் ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. இது நல்லா பச்சை வாசம் போக நம்ம நல்லா வதக்கணும். இது நல்லா தண்ணி குழம்பா செய்கிறதுனால தான் நாங்கள் வந்து பெரிய கடாயில் பண்ணுறோம். இதில் வந்து 1 kg மட்டன் வந்து நாங்கள் வந்து இந்த மட்டன் குழம்பு செய்கிறவங்கள வந்துட்டு நாங்கள் அப்புறம் கொத்தமல்லி. எப்பொழுதுமே வந்துட்டு கொத்தமல்லி வந்து வதக்கும் போது போடுறத விட நம்ம லாஸ்ட்டாக போட்டுடலாம். இதில் வந்து முன்னாடியே போட்டாங்க, எங்கள் அக்கா செஞ்சாங்க அது. ஆனால் கொத்தமல்லி வந்து எண்ணெயிலலாம் போட்டு வதக்கக்கூடாது, அதோடய ஃப்ளேவரே மாறிடும். லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு ஒரு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட அந்த கொத்தமல்லியை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த லைட்டு குழம்பு சூட்லேயே வந்து இதாகிடும். இதில் வந்து கொஞ்சம் மட்டன் மசாலா, மட்டன் மசாலாவா கரம் மசாலான்னு சொல்லி மட்டன் மசாலா தான் கொஞ்சமாக, அது ஃப்ளேவருக்காக போட்டது. ஏன்னா நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த கசகசா அந்த மாதிரி எந்த ஐட்டமும் போடாமல் வெறும் சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சதுனால நம்ம வந்துட்டு இந்த கரம் மசாலாவோ இல்லைனா மட்டன் மசாலாவோ கொஞ்சம் போட்டுக்கலாம். மோஸ்ட்லி அதெல்லாம் போடாமல் செய்கிறதே நல்லது தான். பாக்கெட் மசாலா போடாமல் வீட்டிலே வந்து குழம்பு தூள்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு அந்த மட்டன் குழம்பு செஞ்சாவே கொஞ்சம் இந்த ஃப்ளேவர் மட்டும்தான் குறையுமே தவிர ஆனால் டேஸ்ட்டு வந்து அப்படியே தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். இதில் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூளும் உப்பு இதை வந்து நம்ம ரெண்டு ஒன்றா கூட்டி அதை வந்துட்டு அதில் ஊற்றிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்துட்டு மட்டனை போட்டு வதக்கலாம். சில பேர் வந்து மட்டனை வந்துட்டு ஃபஸ்ட்டே அந்த காய்கறிலாம் தக்காளி வெங்காயம்லாம் வதக்கும் போதே இந்த மட்டனை போட்டு வதக்குவோம். அப்படி வந்து குக்கரில் செய்யாமல் டைரெக்டாக அப்படி செய்யும்போது கூட அப்படியே ஒரு சூடாகி அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றும்போது அந்த கறி கொஞ்சம் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்யணுன்னா, மட்டனை வந்து அதில் வதக்கிட்டு கொஞ்சம் வெந்நீரை தான் நம்ம வந்து அதில் ஊற்றணும். அந்த மாதிரி பச்சை தண்ணியை ஊற்றாமல் வெந்நீரை போட்டு ஊற்றலாம். ஊற்றிட்டு இது ஒரு மூடி போட்டு அதுக்கப்புறம் நம்ம திறக்கவே கூடாது, அப்படியே வச்சுருக்கணும் ஃபுல்லாக. ஒரு அப்போ வேகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் தான் திறக்கணும். அந்த குண்டானை நம்ம முன்னாடியே திறந்துட்டோன்னா அந்த கறி வந்து வேகாத மாதிரி ஒரு மாதிரி வலிச்சு போயின மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி அது நல்லா இருக்காது. அது வந்து அதுமாதிரி செஞ்சு பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு தான் நம்ம வந்து எமர்ஜென்சிக்கு வந்து குக்கரில் ஒரு 5 விசில் வச்சுட்டு அதை வந்து நம்ம சமைச்சிடலாம். ஆனால் குக்கரில் வேக வச்சு பண்ணுறத விட டைரெக்டாக அந்த குழம்புலேயே வெந்திருக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்துட்டு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே போட்டு வச்சோம்னா தண்ணி குழம்புக்கு நல்லா ஒரு வாசமாக இருக்கும். இது வந்து நாட்டு கத்திரிக்காய் வந்து நல்ல கத்திரிக்காய் தான். இது கொஞ்சம் இது அப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய்லாம் பிஞ்சு கத்திரிக்காய்னா கொஞ்சம் லேட்டாகவே போடலாம், முன்னாடியே போட்டால் கரைஞ்சி போயிடும். இது ரொம்ப நேரம் கொதித்து குழம்பு வந்து எப்படி ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அது எதுவுமே போடாமல் வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இது தண்ணி குழம்புங்கிறதுனால முருங்கைக்காய், கத்திரிக்காய். ஆனால் உருளைக்கிழங்கு போட்டோம்னா எந்த ஃப்ளேவரும் மாறாது, அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் முருங்கைக்காய் போட்டோம்னா குழம்போட கொஞ்சம் ஃப்ளேவர் மாறிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரொம்ப ரெடி ஆகிட்டு டேஸ்ட்டாக